சூப்பரான ஒரு மலையாள படம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி இன் 2025. இது வரைக்கும் வந்த 2025 படங்கள்ல பெஸ்ட் மூவின்னு டிக் அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மோகன்லால் அவர்கள் நடிச்ச, சோபனா அவர்கள் நடிச்ச தொடரும் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா த வெரி பெஸ்ட் மூவி. எல்லாரும் கதைக்காக அங்க இங்க இங்க அங்கன்னு காதுல மூக்குல எல்லாம் தொலைவுறாங்க. ஆனா உண்மையில சிம்பிளான ஒரே ஒரு லைனை வச்சுக்கிட்டு இந்த படத்தை இவ்வளவு அழகா கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மலையாளத்துல இருக்க டைரக்டர் கிட்ட தான் அதெல்லாம் போய் கத்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே சான்ஸே இல்லைங்க. வெரி சிம்பிளுங்க. ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல வந்து அழகா ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு ஒய்ஃபு, மோகன்லால் அவர்கள் இருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஃபேமிலி பிடிக்கும். ஃபேமிலிக்கு அப்புறம் என்ன பிடிக்கும்னா அவருடைய பழைய ஒரு ஆம்னி கார் ஒன்று இருக்கு, அது அவருக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில, அது நான் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த கார் அவரை விட்டு போயிடுது. அந்த காரை அவரு எடுக்கிறதுக்கு என்னென்னலாம், அந்த காரை திரும்ப எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் போராடுறாருன்னு மிக அழகாக ஒரு லவ், ஒரு ஆக்ஷன், ஒரு த்ரில்லிங், ஒரு சஸ்பென்ஸ், சான்ஸே இல்லைங்க. இப்படி ஒரு படத்தை பார்த்தா மனசுக்கு அப்படியே புல்ல அரிச்சு போயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம படங்க. அவருடைய நடிப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம் படம் பார்த்த திருஷ்யம்ல இருந்து அப்படியே அவர் கூட்டிட்டு வந்து அதை அப்படியே டோன் பண்ணி கொண்டு போன மாதிரியே இருக்கு. சோபனா அவர்கள் வந்து செம்ம ஆக்டர். இவங்க எல்லாருக்குமே தெரியும். சோபனா அவர்கள்ட்ட வந்து சின்னதா ஒரு விஷயம் கொடுத்தாலே பெருசா பண்ணுவாங்க. அவங்க வந்து வேற லெவலா பண்ணியிருக்காங்க, அட்டகாசம் பண்ணியிருக்காங்க, அமர்கலம் பண்ணியிருக்காங்க. டோட்டல் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலுங்க. 2025ஓட த பெஸ்ட் மூவிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த லிஸ்ட்ல இந்த படத்தை போய் சேர்த்துருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உங்களால கண்டிப்பா இந்த படத்தை குறை சொல்லவே முடியாது. 100% கேரண்டி. சூப்பரான படம், போய் பாருங்க. அருமையான படம்.